ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கிறோம். இந்த சந்திப்பை இனிப்பாக ஹெல்த்தியாக ஆக்கலாமா? வாங்க, நம்ம உளுந்து லட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு உளுந்து 1 கிலோ எடுத்துக்குங்க. உளுந்து கூட இது பாதாம் பிஸ்னி ஒரு 50 கிராமு, பால்ரி ரைஸ் 50 கிராம், வால்நட் 50 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், சுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. சிறிதளவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. டேட்ஸு ஒரு 250 கிராம், ஜாகரி பவுடர் 200லேருந்து 250 கிராம், உங்களுக்கு எப்படி டேஸ்ட் அப்படி. முந்திரி பழம், இது நெய், ரைஸ் பச்சரிசி, வீட்டில் இருக்க பச்சரிசி, பாதாம் பயிறு ஒரு 50லேருந்து 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யுங்கன்னா, நம்ம உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன் வறுவலாக தீயாமல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வறுத்து அழகாக பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் பால்ரி ரைஸை வறுத்து எடுத்துக்கணும். எல்லா பொருளுமே லேசாக மெதுவாக ஸ்லோ டு மீடியமில் வச்சு மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்லி ரைஸும் வறுத்து எடுத்தாச்சு. இது வந்து இந்த உளுந்து லட்டு வந்து உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அரிசி வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம மூட்டு வலி, கால் வலி, கை வலி இதுக்கெல்லாம் ரொம்ப உதவும். ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். பச்சரிசி பொன் வறுவலாக வறுத்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. வால்நட் இதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக நெய் விட்டுக்கோங்க. வால்நட் வறுக்கிறச்ச நல்லா பொன் வறுவலாக இதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. பாதாம் நல்லா வறுத்தாச்சு. முந்திரியும் வறுத்தாச்சு. ரெண்டும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து அதுவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது நான் சுகர் இல்லாதவங்க எல்லாமே சாப்பிட்லாம். ஏன்னா இதில் முழுக்க நம்ம வந்து எந்த இதுவும் சுகர் கண்டென்ட்டும் கிடையாது. இது திராட்சை பழம், இது ஆப்ஷனல் தான். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பாதாம் பிஸ்னி கொஞ்சம் நிறைய நெய்யை விட்டு வறுத்துக்குங்க. நான் லேசாக நெய் விட்டதால் கொஞ்சம் இதாகிடுச்சு. அது நிறைய நெய் விட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அது பொரிஞ்சு நல்லா வந்ததுன்னா இன்னும் நல்லா மொறு நல்லா இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே போட்டு நம்ம சுக்கையும் சேர்த்து, ஏலக்காய் இது மறந்துட்டேங்க உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஏலக்காய், சுக்கு பொடி இதுவும் நல்லா சேர்த்து பொடியாக்கி அந்த கலவைங்க கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஆறின பின்னாடி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதில் ஜாகரி பவுடரை சேர்த்துக்குங்க. அந்த ஏலக்காய் பவுடர் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் ஏலக்காய், சுக்கு 2 அரைச்சதும் சேர்த்து நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கோங்க. பாதியாக அரைச்சிக்கோங்க. கொரன்னு ரொம்ப மென்மையாக அரைச்சிக்காதீங்க. இதில் ஏன் நான் திராட்சை கூட கொஞ்சம் சேர்த்தேன்னா, அந்த திராட்சை பழம் இருக்கு இல்லையா, டேட்ஸு கூட கொஞ்சம் நல்லா மேய்ந்து வரும். நம்மளுக்கு அது அரைச்சி அதை சேர்க்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால தான் லேசாக உப்பு தூவிக்கிங்க இதில். ஏன்னா அந்த இனிப்போட இது வந்து தூக்கி காட்டணும். அதனால் அதுவும் இல்லாமல் இந்த திராட்சை பழம் வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். லேசாக நெய் ஊற்றிக்கிங்க. மேலே நெய் ஊற்றி நல்லா இது உண்டை பதத்துக்கு, லட்டு பதத்துக்கு நம்ம நல்லா கிண்டி விட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். பார்த்திங்களா? சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து லட்டு ரெடி.
இதில் இருக்க பாதாம் பிஸ்னி எல்லாம் ஹெல்தியான பொருள் இருக்குது. ஓகே, இது குழந்தைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி என்கரேஜ் பண்ணுங்கள்.